வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர். பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறோம். இதை ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணியிருக்கோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குக்கரில் வாஷ் பண்ண 300 கிராம் பேபி பொட்டேட்டோ, முங்குற அளவுக்கு தண்ணி, 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃப்ளேம்ல 2 விசில் வேக வச்சுக்கலாம். 2 விசில் வந்துடுச்சு. கிழங்கு கரெக்டா வெந்திருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு இந்த கிழங்க தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். இந்த கிழங்க தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். நம்ம சேர்த்த எண்ணெய் சூடாகணும். புகை வர்ற அளவுக்கு சூடாக கூடாது. ஏன்னா நம்ம இதுல மசாலா பொருட்களை டைரக்டாவா எண்ணெயிலேயே சேர்க்க போறோம். எண்ணெய் ஓரளவு சூடாயிருக்கு. இதுல கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை சேர்த்துலாம். ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்கிறேன். அடுத்து இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்ப நல்ல ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தோல் உரிச்ச உருளைக்கிழங்க இதுல சேர்த்துட்டு இது கூட வறுத்து பவுடர் பண்ண சோம்புத்தூளும் சீரகத்தூளும் சேர்க்க போறோம். 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப மசாலா எல்லா கிழங்குலையும் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. உருளைக்கிழங்கு மசாலாவோட சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். இடையில இந்த மாதிரி ஒரு அகலமான கரண்டியை வச்சு இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 7-8 நிமிஷமா இந்த மாதிரி அப்பப்போ பெரட்டி விட்டு உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இனி அடுத்து ஸ்டவ்வை சிம்ல வச்சிருங்க. ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கட்டும். சிம்லயே வச்சு 3 நிமிஷம் ஆச்சு. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டான, அதே சமயம் ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சுவையான கமகமன்னு மிளகாய் கிள்ளி சாம்பார் பண்ண போகிறோம். இப்போ இந்த சாம்பாரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் துவரம் பருப்பை கழுவி வச்சுருக்கேன். இந்த குக்கரில் சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 5 சின்ன பூண்டு எடுத்திருக்கேன். பெரிய பூண்டுனா 3 எடுத்துக்கோங்க. பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வேக வச்சுக்கலாம். 5 விசில் வந்துடுச்சு. பருப்பு ஓரளவு குழைவாக வெந்திருக்கு. ரொம்ப குழைவும் வேக வச்சுக்க கூடாது. இப்போ இந்த கரண்டியை வச்சு இந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போதான் சாம்பார் வாசனையாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் சீரகம். இந்த மிளகாய் கிள்ளி சாம்பாருக்கு தாளிக்கும் போது சீரகமும் சேர்த்துக்கங்க. அடுத்து கறிவேப்பிலை, 8 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த சாம்பாருக்கு மிளகாய் தூள்லாம் எதுவும் சேர்க்கறது இல்லை.
இந்த மிளகாவோட வாசனையோடையும் காரத்தோடையும் வந்து சாம்பார் நல்லா இருக்கும். அதனால் மிளகாய் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கணும். இந்த மிளகாவை கலர் மாறிடாமல் கருகிடாமல் இந்த மாதிரி எண்ணெயிலே வறுத்துக்கணும். அப்போ தான் சாம்பாரோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து 150 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். காய்கள்லாம் எதுவும் நம்ம சேர்க்கலை, அதனால் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயமும் ஓரளவு நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டேஜில் வந்து 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். 2 மீடியம் சைஸ் தக்காளியை இதில் சேர்த்துடலாம். கட் பண்ணதை சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கணும். மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். பருப்பை சேர்த்துடலாம். வேக வச்சு மசிச்ச பருப்பை சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, நான் வந்து 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காயை 1/2 கப் தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சாம்பாருக்கு இந்த அளவு புளிப்பு போதும். உங்களுக்கு புளிப்பு சுவை அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் புளி கரைசல் சேர்த்துக்கங்க. இன்னொரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துடலாம். இந்த சாம்பார் வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவு மீடியம் திக்னஸில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் எல்லாத்தோடையும் சேர்ந்து இந்த சாம்பார் நல்லா கொதித்து ரெடியாகி வரட்டும். 5 நிமிஷமாக சாம்பார் நல்லா கொதித்து புளிக்கரைசலோட பச்சை வாசனையும் போய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நம்ம மல்லித்தூள் எதுவுமே சேர்க்காதனால, சாம்பார் தூள் எதுவுமே நம்ம சேர்க்கலை, அதனால் கொத்தமல்லி தழை வந்து அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் சாம்பார். இந்த சாம்பாருக்கு கொத்தமல்லி தழையும் ரொம்ப முக்கியம். கடைசியாக கொஞ்சமாக இந்த கருவேப்பிலையும் இந்த மாதிரி சேர்த்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான மிளகாய் கிள்ளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அவரைக்காய் கேரட் பொரியல் பண்ண போகிறோம். இந்த பொரியல் நல்லா வாசனையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கிலோ அவரைக்காயும் 200 கிராம் கேரட்டையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவரைக்காயில் வந்து சைடில் வந்து நார் இருக்கும். இந்த நாரையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். கேரட்டையும் தோல் சீவி கட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் கட் பண்ணியாச்சு. அடுத்து பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய் துண்டுகள், 4 இருந்து 5 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி 3 4 சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள், 2 பிஞ்ச் மஞ்சள் தூள். தண்ணி எதுவும் சேர்க்காம கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்து ரெண்டையும் நல்லா பொரிய விட்டுட்டு இது கூட 3 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம், அடுத்து கறிவேப்பிலை, வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச அவரைக்காய் கேரட் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் கேரட் ரெண்டையுமே ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு, இது கூட 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. சேர்த்த அவரைக்காய் கேரட் ரெண்டுமே 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வரட்டும். இந்த மாதிரி வெந்து வர்றதுக்கு 5 இருந்து 6 நிமிஷம் ஆகும். வெந்துட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க.
5 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த தண்ணி வற்றி காய் வந்து 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. அடுத்து இதில் நம்ம அரைச்ச அந்த தேங்காய் கலவையை சேர்த்துட்டு கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இந்த தேங்காய் கலவை இந்த பொரியலுக்கு வந்து நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போடாமல் 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்துட்டுருக்கட்டும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இடையில அப்பப்போ கலந்து மட்டும் விட்டுக்கங்க. இப்போ 4 நிமிஷம் ஆச்சு. 2 காயுமே கரெக்டாக வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக அவரைக்காய் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.